வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 5/12/2024 கேரளா டியர் கெஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1/6-8 பிஎம்க்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 5ஆந்தேதிக்கு முன்னாடி 4ஆந்தேதி 2 ஷோ மட்டும்தான் நம்மளோடது பாஸ் ஆணுச்சு. 1 மணி ஷோவும் 3 மணி ஷோவும் மட்டும்தான். 2 ஷோ ஃபெயில் ஆகிடுச்சு. 2 ஷோ தான் பாஸ் ஆகிடுச்சு. பார்க்காதவங்க மொதல் நாள் 4ஆந்தேதி வீடியோவை பார்த்துட்டு 5ஆந்தேதி வீடியோ கொண்டுருவாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன சொல்ல வரேன்னு. சரிங்களா? நம்ம ஸ்வேர் லாட்ரி ஏஜென்சியிலேருந்து புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க கேரளாவுக்கும் டியருக்கும். புக்கிங் பண்ண விருப்பப்படுறவங்க 93 84 76 04 30 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. நம்ம ஸ்வேர் லாட்ரி ஏஜென்சியிலேருந்து 60 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணுற ஒவ்வொரு ஷோக்குமே வந்து 25 ரூபா டோக்கன் ஒன்று ஃப்ரீ. சரிங்களா? நம்ம ஏஜென்சிலேருந்து புக் பண்ணிங்கன்னா 60 ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா 25 ரூபா ஒரு டோக்கன் மட்டும் ஃப்ரீ. சரிங்களா? ஒவ்வொரு ஷோக்கும். சரிங்களா? கான்டாக்ட் டீட்டெயில் வந்து இதிலேருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம 5ஆந்தேதிக்கான பாக்ஸ் கெஸிங்கை பாருங்கள். 160 605 727 615 150 272ன்னு சொல்லி 6 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இதில் உள்ள நம்பரே தான் திருப்பி வந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் 15 இருக்குது 15 இருக்குது 61 இருக்குது 61 இருக்குது 60 இருக்குது 60 இருக்குது 05 இருக்குது 05 இருக்குது 72 இருக்குது. அதே மாதிரி இங்கே 72 இருக்குது 27 இருக்குது 27 இருக்குது. எல்லாமே வந்த நம்பரே தான் வருது. ஏன்னா வந்து பம்பர்லேருந்து அடிச்சிருக்கனால அப்படி தான் வரும். சரிங்களா? அதுக்கான பேர் இங்கே கொடுத்துருக்கேன். 160 பேர், 605 பேர், 227 பேர், 615 பேர், 150 பேர், 272 பேர். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? கேஎலுக்கான நம்மளோட பேட்டர்னு ஓகேங்களா? கேஎல் பேட்டர்னு 526 கேஎல் பேட்டர்னு. சரிங்களா? 5ஆம் நம்பர்னு அடித்தா 3 2 8க்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 2 அடிச்சிருக்காங்க 3 9க்கும் வாய்ப்பு இருக்கும். 6 அடிச்சிருக்காங்க 1 9க்கும் வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற 3 நம்பர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 6ஐ வச்சு 160, 1 5ஐ வச்சு 615, அது மாதிரி 1 5 இன்னொன்று இருக்குது 150ன்னு இருக்குது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்து 6 9ஆக திரும்பும்னா 9ஆம் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி ஆடிப்பாருங்க. சரிங்களா? இந்த 3 நம்பர் தான் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி டியரை பொறுத்தவரையிலும் 8 மணிக்கு வந்து 824ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 824க்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா 9 3 5 அதேமாதிரி மேலே 7 1 3 ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான இதை வச்சு 1 5ஐ வச்சு 150 எடுத்திருக்கேன். அப்புறம் 2 7ஐ வச்சு 227ன்னு எடுத்திருக்கேன். அதுமாதிரி 1 5ஐ வச்சு 615 ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 3 நம்பர் தான் கேரளா 1 மணிக்கு நான் எடுத்துருக்கிறது. ஓகேங்களா? 6 மணிக்கும் 8 மணிக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 6 மணிக்கும் 8 மணிக்கும் கொடுப்பேன். நான் 6 மணிக்கு கொடுக்குற நம்பர் வந்து 6 மணிக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா 8 மணிக்கு அதே நம்பர் தான் திருப்பி 8 மணிக்கு நான் கொடுக்கல. 6 மணிக்கு பாஸ் ஆகிருந்துச்சுன்னா 8 மணிக்கு நானே வந்து மெசேஜ் பண்ணிடுவேன். யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். சரிங்களா? 6 மணிக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 8 மணிக்கு அந்த நம்பர் அடிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நாள்லாம் ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன் நான். 6 மணிக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதே நம்பர் தான் திருப்பி 8 மணிக்கும் நான் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? 6 மணிக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் 8 மணிக்கு நான் மாற்றுவேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.